குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பயிற்சி 8.3ல் 14வது கணக்கு பார்க்கலாம். ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ₹150. அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. தனா ஒரு நுழைவு சீட்டு வாங்கினாள். அவ்விளையாட்டில் 1 அல்லது 2 தலைகள் வந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். அதாவது என்னன்னா, ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டும்போது அந்த 3 முறையில் ஒரு தலை, அதாவது 1 அல்லது 2 தலைகள். இப்போ 3 முறை நம்ம டாஸ் பண்ணும்போது ஒரு முறை தலை வந்தாலும் இல்லை 2 முறை தலை வந்தாலும் அவள் கட்டின பணம் அவளுக்கு திரும்ப கொடுத்துருவாங்களாம். 3 தலைகள் கிடைத்தால், 3 முறையுமே தலை கிடைச்சிச்சுன்னா அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக அவளுக்கு கிடைக்குமா. இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. இவ்வாறெனில் 2 மடங்காக கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். நுழைவு கட்டணம் திரும்ப பெறுறதுக்கு, நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு ஆகிய நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவுகளை காண்க. இப்போ கொஸ்டின் இங்கிலீஷில் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.3ல 14th sum. In a game, the entry fee is ₹150. The game consists of tossing a coin 3 times. Dana bought a ticket for entry. If 1 or 2 heads, so she gets her entry fee back. If she throws 3 heads, she receives double the entry fees. Otherwise, she will lose. Find the probability that she gets double entry fee, just gets her entry fee, lost the entry fees. சரியாமா? இப்போ பாருங்க, இப்போ 3 நாணயத்தை சுண்டுறோம். நம்ம ஏற்கனவே மர வரைபடம் போட்டிருக்கோம், ட்ரீ டயக்ராம். அதனால அந்த காயின் 3 முறை சுண்டும் போது உங்களுக்கு என்னென்ன கூறுவெளி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிதானமா? இப்போ ஃபர்ஸ்ட் முறை இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? HT. அடுத்தது 2வது முறை அந்த காயின் இது பண்ணும்போது திரும்ப இந்த இங்கே ஹெச் இருக்கும்போது அங்கே ஹெச் கிடைக்கலாம். அப்படிதானே? அப்போ இது 2nd டைம், இது 3rd டைம். நம்ம ஏற்கனவே நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம கூறுவெளிகள் இதை பார்த்தே எழுதிடுவோம். HHH, HHT, HTH, HTT, THH, THT, TTH, TTT. சரியாமா? அந்த கோட்டிலே நீங்கள் பார்த்து எழுதிடலாம், மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ கூறுவெளி S ஈக்குவல் டு அந்த கூறுவெளிகள் பாயிண்ட்ஸ்லாம் எழுதியாச்சு. அப்போ NF நமக்கு எத்தனை கூறுவெளி இருக்குமா? 8. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கணும். அப்போ A என்பது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. இப்போ let A be the event of getting double entry fee. சரியாமா? அப்போ நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கணும்னா அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. என்னது? 3மே தலை கிடைக்கணும். அப்போ 3 தலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நம்மளுக்கு ஒன்னே தான் இருக்குது. அப்படிதானம்மா? ஒன்னே தான் இருக்குது. அப்போ A ஈக்குவல் டு HHH. இப்போ N of A மதிப்பு என்னமா? 1. B of A ஈக்குவல் டு N of A by N of S. இப்போ N of A மதிப்பு 1 by N of S மதிப்பு 8. இப்போ B of A யோட மதிப்பு என்னமா? 1/8. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது பாருங்க, 2வது கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ 2வது கண்டிஷன் பாருங்க. B என்பது நுழைவு கட்டணம் திரும்ப கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அதாவது நுழைவு கட்டணம் மட்டும் திரும்ப கிடைக்கணும். அப்படின்னா என்னது? ஒரு தலை அல்லது 2 தலை, 2 சான்சஸ் இருக்கு. இப்போ let B be the event of getting entry fee. B is equal to, அப்போ ஒரு தலை 2 தலை அந்த வர்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம எழுதியிருக்கிறோம். 3 தலை வர்றது வராது, அதே மாதிரி 3 பூ வர்றதும் வராது. இந்த 2 கண்டிஷன் வராது. இப்போ மீதி உள்ள 6 கண்டிஷன் இருக்கும். இப்போ N of B is equal to 6. கூறுவெளி பார்த்து தான் எழுதுறோம். சரியாமா? இப்போ B of B is equal to N of B by N of S. அப்போ 6/8. சரியாமா? இப்போ அடி கொடுத்தோன்னா 3/4 கிடைக்குது. சரியா? அடுத்தது 3வது கண்டிஷன் பாருங்க. C என்பது நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்ச்சி. நுழைவு கட்டணம் நம்மளுக்கு, அதாவது நுழைவு கட்டணம் கிடைக்கணும்னா ஒரு தலை அல்லது 2 தலை இருக்கணும். நுழைவு கட்டணம் டபுளாக கிடைக்கணும்னா 3 தலை வரணும். ஆனால் நம்மளுக்கு இதில் நுழைவு கட்டணம் இழக்கிறதுக்குன்னா இப்போ தலையே நம்மளுக்கு வராமல் இருக்கிற நிகழ்ச்சி வரணும். இப்போ C ஈக்குவல் டு 3T. அப்போ N of C ஈக்குவல் டு 1. B of C ஈக்குவல் டு N of C by N of S. அப்போ 1/8. இப்போ B of C யோட மதிப்பு என்னமா? 1/8. சரியாம்மா? இப்போ நம்ம வழக்கமாக போடுறபடியே நாணயத்துக்குரிய மர வரைபடத்தை போட்டு கூறுவெளி எழுதிட்டு அவங்க கேட்குற கண்டிஷன்ஸ்க்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆன்சர் பண்ணுறோம்.
புரிஞ்சுதாம்மா? தேங்க்யூ.